கங்குவா உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா? கங்குவா படம் பார்த்துட்டு இந்த நிலைமை தான்டா. ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சிறுத்தை சிவா மேலே கொஞ்சம் பயம் இருந்தாலும் சூர்யா நடிச்சிருக்காரு. இந்திய சினிமாவே வாயை பொளக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேற டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். சரிங்களா? பேன் இந்தியா ரெக்கார்டோட 1000 கோடி 2000 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வரும்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய பேர் சொல்ல என்னோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா படம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கனால தான் இந்த அளவுக்கு பேச முடியும். ஸோ வந்துட்டு படம் நல்லா இருக்கும் போல, அதுவும் 3D வேற, கண்டிப்பா பயங்கரமா இருக்கும் போது, மாசா இருக்க போது, அந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த படத்துக்கு போனேன். ஆனா படம் எப்படி இருந்துச்சுன்னா, அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்துடலாம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சூர்யா கொடுக்குற ஒரு சத்தியத்தை பிரசன்ட்ல காப்பாத்துறாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்துல 2 போர்ஷன் இருக்கும். ப்ரெசன்ட் போர்ஷன் ஒன்று இருக்கும், பாஸ்ட் போர்ஷன் ஒன்று இருக்கும். மாற்றி காமிச்சிருப்பாங்க. அது நீங்கள் படத்துக்கு போனால் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சொல்லிட்டு தான் நெகட்டிவே சொல்லிடலான்னு தோணுது. சரி, ஓகே, பாசிட்டிவே சொல்லிடும். இந்த படம் மேக்கிங்காகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. படம் பார்க்கும்போது, விஷுவலாக பார்க்கும்போது, என்னடா அது இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த மேக்கப், காஸ்டியூம் எல்லாமே சூப்பர். எனக்கு வந்துட்டு ப்ரெசென்ட்ல இருக்கிற சூர்யா விட, அதாவது 2024 இருக்கிற சூர்யா விட பாஸ்ட்ல காமிச்சிருப்பாங்க, கங்குவாவா காமிச்சிருப்பாங்க. அந்த சூர்யாவோட அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட ஒரு முக்கியமான பாசிட்டிவே சூர்யா தான். ஏன்னா உசுர கொடுத்து நடிச்சிருக்காரு இந்த படத்துல. எதிர்கொள்வோம் எப்படி நடிச்சிருக்காரு, எப்படி டயலாக் பேசுறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்துல. ஃபைட் சீனா இருக்கட்டும், எமோஷனல் சீனா இருக்கட்டும், வெறித்தனமா டயலாக் பேசுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் சூப்பரா நடிச்சிருக்காரு. ஆனா ஏன் இந்த படத்துல நடிச்சிருக்காருங்கிறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நடிப்பையும் இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கையும் இந்த படத்துக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது தான் எனக்கு லைட்டா மனசு கஷ்டமா இருக்கு. ஒரே ஒரு காரணம் தான், எனக்கு இந்த படத்தை பற்றி நெகட்டிவ் சொல்லலான்னு தோணும் போதுன்னா, அவர் பட்ட கஷ்டங்கள் தான் எனக்கு வந்துட்டு, என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, இதை பற்றி நெகட்டிவாக சொல்லணுமான்னு லைட்டாக வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அவர் மட்டும் கிடையாது, மொத்த டீமுமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரோட உழைப்பு இருக்குங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியுது. ஆனால் முக்கியமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு ஆள் வந்துட்டு இங்கே செமையான வேலை பண்ணியிருக்காரு. சேவா நெகட்டிவ் பாசிட்டிவ்க்குள்ளே நெகட்டிவ் சொல்லிகிட்டு இருக்கோம். பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். என்னடா பாசிட்டிவ், அவ்வளோதான் பாசிட்டிவா? யோசிச்சு கண்டுபிடிச்சு சொல்லலாம். ஏதாவது பாசிட்டிவ் தேடுங்கடா. பிஜிஎம் மியூசிக் பற்றி சொல்லலாம். தேவி ஸ்ரீ பிரசாத்தோட அந்த சாங்ஸ் வந்து ஓகே, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தலைவனை சாங்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து கங்குவா அந்த பாட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. கங்குவா சூர்யாவோட இன்ட்ரோ இருக்குல்ல, அதோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அந்த சீனுமே சரி, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி எனக்கு வந்து ப்ரெசென்ட்ல இருக்கிற சூர்யாவை விட அந்த பாஸ்ட்ல காமிக்கிறாங்களே கங்குவாவா வராருல சூர்யா, ஸோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவு நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தை நாங்கள் வந்துட்டு 3Dல தான் பார்த்தோம். ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு 3Dல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா அந்த ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு எம்போஸ் ஆகி அழகாக அதை படிக்கட்டு மாரி அந்த 3Dல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க. அவ்வளோ நம்பிக்கையா இருக்கீங்க கங்கா? இல்லை, 100% நம்பிக்கை. பார்ட் 1க்கு தெரியாமல் யாராவது வர கூட வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த படத்தோட டைரக்டர் சிறுத்தை சிவா தான். அவர் இந்த படத்தில் இல்லாமல் இருந்தாலே இந்த படம் நல்லா இருந்திருக்கும் போல. இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி நிறைய பேர் உழைச்சிருக்காங்க, இவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி உள்ள படத்தில் போட்டிருக்காங்களேங்கும் போது தான் லைட்டாக வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேயும் இன்னும் பெட்டராக இருக்கலாம். அது கொஞ்சம் வீக்காக இருந்தனால இவங்க பண்ண இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, இவ்வளோ செலவு, இவ்வளோ உழைப்பு எல்லாமே
நமக்கு பெருசாக தெரியல. ஒரு படத்துக்கு ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளே தானே ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே. அதுவே அந்த பேஸே வந்துட்டு இங்கே வீக்காக இருக்கும் போது என்ன பண்ணுறது? அண்ணாத்த படம் அண்ணாத்த படம் கூட பரவாயில்லன்னு தோணுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே. ஏன்னா அந்த படத்தில் கூட ஏதாவது கொஞ்சம் தூங்குறதுக்காவது கொஞ்சம் டைம் இருக்கும், ஒரு ஆள் அமைதியாக இருக்கும், சரி நிம்மதியாக தூங்கலாண்டான்னு தோணும். ஆனால் இந்த படத்தில் கத்திக்கிட்டே இருக்காங்க, படம் முழுக்க கத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் கத்துறாங்கன்னா பிஜிஎம் வேற அடிச்சு இன்னொரு பக்கம் அது ஒரு பக்கம் சவுண்டா இருக்குது. எப்பாடே இந்த படம் முடிஞ்சு அப்படியே வெளியில வரும்போது ஒரு அமைதி இருந்துச்சு பாருங்க. எப்பா அப்பதான் இந்த உலகமே எனக்கு ரொம்ப அழகா தோணுச்சு, அழகாவும் நிம்மதி வந்துச்சு. பாடா அப்படிங்கிற அளவுக்கு தோண வச்சுது. ஏன்னா படம் முழுக்க சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க, எல்லாத்துக்குமே கத்திக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா வச்சுங்க, இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே வந்துட்டு அந்த விவேக எஃபெக்ட் வேற நமக்கு லைட்டாக தெரிய ஆரம்பிச்சுது. இந்த ப்ரெசன்ட்ல இருக்கிற சூர்யாவை காமிக்கும் போது அதெல்லாம் பார்க்கும்போது ஆகா என்னடா விவேகம் படம் மாதிரி லைட்டாக ஒரு வாடை வருது, லைட்டாக கொஞ்சம் பயம் வந்துச்சு எனக்கு. அதில் யோகி பாபு காமெடி ஒரு பக்கம், ரெட்டின் கிங்ஸ்லே காமெடின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம், எப்பா ஒரு காமெடியாவது ஏதாவது சிரிக்கிற மாதிரி இருந்துச்சா அதுவும் இல்லை. இதில் வர இந்த பாய்ஸ் இந்த மோயே இதெல்லாம் அது வேற போட்டு காமெடிங்கிற பேர்ல கொலை பண்ணிட்டாங்க. இல்லை திஷா பட்டானி வேற நடிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த கல்கி படத்தில் வந்திருப்பாங்களே ஒரே ஒரு சாங்கு மட்டும், அதே மாதிரி தான் இதுலையும். நம்ம கல்கி படத்தில் இந்த பிரபாஸ் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் தூக்கிட்டா படம் நல்லா இருக்குன்னு தோணுச்சுல, அதே போல இந்த படத்தில் வந்து பிரசன்ட்ல இருக்க சூர்யா சீன்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டா படம் நல்லா தான் இருந்திருக்கும் போல. நம்ம சொல்ற நெகட்டிவ்ல ஒன்று குறைஞ்சிருக்கும் அவ்வளோதான். படத்துக்குள்ள என்ட்ரான உடனே போட்டு சாவடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மனசு என்ன, அதுக்கப்புறம் ஏதோ கங்குவா சீன்லாம் வரும்போது தான் நமக்கு ஓரளவு ஆறுதலாக இருந்துச்சு, பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயமே சூர்யாவுக்கும் அந்த ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கும் இருக்கிற பாண்டிங் தான். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாதனால நம்மளால சுத்தமா கனெக்ட் ஆகவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஸ்கிரீனை கிழிச்சிட்டு நாமளே அந்த கொடுவா கொண்டுலாண்டா அப்படிங்கிற அளவுக்கு தோண வச்சுட்டு பாடே கடைசி வரைக்கும் போட்டு சாவடிச்சிட்டாங்கடா. அடுத்து வில்லனை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். பாபி டியோல். பாபி டியோல வந்துட்டு எந்த அளவுக்கு மாசா காமிச்சிருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு வில்லனா காமிச்சிருக்கணும். வெறும் லுக்ல மட்டும் காமிக்கிறாங்க, வெறும் பில்டப்ல மட்டும் காமிக்கிறாங்க, அந்த ரத்தத்தை வேற காமிக்கிறாங்க, அது மட்டும் தான் காமிக்கிறாங்களே தவிர வில்லனா ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. உடம்புல இந்த டேட்டூ, இந்த மண்டை ஓட்டு மாலை, அந்த ரத்தம் ஃபுல்லா சுத்தி இருக்கவங்க எல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க. இது மட்டும் வச்சு, இந்த பில்டப் மட்டும் வச்சு எப்படி வந்து நம்ம வில்லனை வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன்டா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? அவனுக்குன்னு ஏதாவது ஒரு சீன்ஸ் வைக்கலாம்ல. அந்த வில்லனோட ஆளுங்களும் மொக்கையா தான் இருக்கானுங்க, போயிட்டு அடி வாங்கிட்டு செத்துட்டு வரானுங்க. ஆனா நான் பாபி டியோல்னா ரொம்ப எதிர்பார்த்தேன்டா, ரொம்ப எதிர்பார்த்தேன். இந்த படத்துல மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்னா அது கங்குவா, மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர்னா அது கொடுவா. இந்த ரெண்டு கேரக்டர் தவிர வேற எந்த கேரக்டருமே நம்ம மனசுல நிக்கல. கருணாஸா இருக்கட்டும், நட்டியா இருக்கட்டும், போஸ் வெங்கட்டா இருக்கட்டும், திஷா பட்டானியா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் வந்தாங்கடா. மற்ற எந்த கேரக்டருமே ஒரு ஸ்ட்ராங்காகவும் இல்லை, அது சரியா எழுதப்படலையோ அப்படின்னு தோணுது. 10 சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்குவா இங்க வரணும். முக்கியமா கருங்காடு சொல்லணும். கருங்காடுன்னு சொல்லி பில்டப் பண்ணுவாங்க. போனா உயிர் வாழவே முடியாது, அங்க போனா சாவு கண்டிப்பா நிச்சயம், ஒரு நாள் இருக்க முடியாது, கங்குவா நீ காலி தான் அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்லுவாங்க. அப்பா பயங்கரமா இருக்க போது போல, இதுவாச்சும் பயங்கரமா இருக்க மாட்டா அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். உண்மையாவே பெருமாச்சை விட கருங்காடு நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு அருவி, நல்ல ஒரு பீச்சு, பார்க்கும்போது நல்லா இருக்குது. பேசாம இங்க வாழலாம் போலடா, நம்ம ஏன்டா பெருமாச்சில் வாழ்ந்துக்கிட்டு இங்க வாழலாம் போலடா அப்படிங்கிற அளவுக்கு தோண வைக்குது. அதுக்கு ஏன் இவ்வளவு பில்டப் பண்ணாங்கன்னே தெரியல. ஒரே ஒரு காரணம் தான், கங்கா. அதுலயும் வேற ஒரு முதல்ல ஃபைட் வேற ஒன்று வரும். அந்த விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, மற்றபடி அந்த சீன் வந்து ஒன்றும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. இந்த படத்துல எங்கேயுமே பெருசா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்ல. சரி ட்விஸ்ட் தான் இல்ல, இன்ட்ரெஸ்டிங்கா போதும் பார்த்தா அதுவும் இல்ல, எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியே இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரி எப்படி வந்து சொல்லி சூர்யா கிட்ட சொல்லி அவங்கள வந்துட்டு ஒத்துக்க வச்சு இவ்வளோ பெரிய பட்ஜெட்னா ஒதுக்கி இவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு எப்படி நடந்துச்சு, இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு உண்மை எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த சிறுத்தை சிவா எப்படி இதெல்லாத்தையும் சொல்லி எப்படி இந்த படம் வந்துச்சுங்கிறதே பெரிய ஆச்சரியமா இருக்கு. அந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு
இந்த பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாம தகச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பக்கம் அழுகையாக வேற வருது. சிவா வந்துட்டு சூர்யாவுக்கு மட்டும் ஸ்கெட்ச் போடல, மொத்த குடும்பத்துக்குமே போட்டிருக்காரு. இவரையும் விட்டு வைக்கலையா நீங்க? இவராச்சும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒரே படத்துல 2 பேரையும் க்ளோஸ். ஓகே, இவ்வளோ நெகட்டிவ் இருந்தாலும் இவ்வளோ குறைகள் இருந்தாலும் சூர்யாவோட நடிப்பாலையும் இந்த படத்தோட மேக்கிங்காலையும் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களே, அந்த பட்ஜெட்டுக்காகவும் அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சிருக்காங்க. இதனாலையும் இந்த படம் வந்துட்டு ஓரளவு ஆவரேஜாக ஒன் டைம் பார்க்குற ஒரு மூவியாக தான் இருக்குது. நீங்களும் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 3D எக்ஸ்பீரியன்ஸுக்காக போகணும்னு நினச்சின்னா போகலாம். மற்றபடி உங்களோட முடிவு தான். ஆனால் பார்க்கலாம், ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். காஸ்ட்டை 1000 கோடி வசூல் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன். இப்படி கேட்க ஆரம்பிச்சாச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, பாவம் தானேங்க. நீங்கள் போய் பார்த்தா தானே உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலாம்ல. நான் எனக்கு இப்படி சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலாம்ல, அதனால சொல்கிறேன்.